Assalamualaikum friends, welcome to Jana Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் ஜனா. நான் உங்க கூட vlog, ரெசிபி, கிராஃப்ட் இதெல்லாமே ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்ட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஒரு கப் ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலை எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதை நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நைஸாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பாயில் பண்ண எக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கேரட்லாம் துருவோம்ல, அதை எடுத்து நம்ம வந்து எக்கை வந்து கேரட் மாதிரியே வந்து துருவி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எக்கை வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் சாப் பண்ண கருவேப்பிலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப் பண்ண 1 ஸ்பூன் சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு 1 கப்பை நம்ம சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல எக்கு, அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி அகைன் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சப்பாத்தி மாவு ஷேப்புக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக வந்து எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் உருட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தவால வச்சிடலாம். ஒரு சைடு நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ டபுள் சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிகாஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். எக், ஆனியன்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.